ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டு முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மோட்டு முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் நம்ம நந்தினிக்கு இங்கே வீட்டில் வந்து இவ்வளோ நடந்துட்டு இருக்கு, இது பத்தாததுக்கு அப்படின்னு அங்கே அர்ச்சனா வேற எனக்கு சூர்யா வேணும் ஆகணும்ப்பா, இதுக்கு மேலே வந்துட்டு சூர்யாவை என்னால் விட்டு விலக முடியாது, நான் நடந்த எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன், கண்டிப்பாக எனக்கு சூர்யா வேணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அர்ச்சனா ஒத்த காலில் நிற்க, இருமா கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, எங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு குழந்தைய பிறந்துரும், என்னானாலும் சரி என்னால சூர்யாவை அடையவே முடியாது, இப்பவே எதனா பண்ணுங்க டாடி, ஏன்னா ஊர்ல போயிட்டு என்ன சம்பவம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி போலீஸ்ல மாட்டிக்கிட்டதும், அதுக்கப்புறம் வந்துட்டு சூர்யா தான் எப்படியோ வந்துட்டு ரெக்கவர் பண்ணி கூட்டு வந்ததும் எல்லாமே வந்துட்டு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, எப்படா உனக்கு எல்லாமே இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் மினிஸ்டர் அதாவது அர்ச்சனாவோட அப்பா கேட்க, எனக்கு எல்லாமே தெரியும் டாடி, எனக்கு தெரியாது, எனக்கு சூர்யா வேணும், இதுக்கு மேல என்னால சூர்யா விட்டு விலக முடியாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி நான் எதனா பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, அன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நேரம் சூர்யா என்னானாலும் எனக்கு கிடைக்க மாட்டான், இதுக்கு மேலே வந்துட்டு அங்கே நிறைய கூத்து நடந்துட்டு இருக்கு, இதில் வந்துட்டு இப்போவே வந்துட்டு சூர்யாவை நான் அடைஞ்சா மட்டும்தான் முடியும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு சூர்யாவுக்கு நந்தினி கூட கல்யாணம் குழந்தெல்லாம் பிறந்துடும் டாடி, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அர்ச்சனா வந்து சொல்லிட்டு இருக்கா. சரி நான் இதுக்கான முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அர்ச்சனா வந்து ஆனால் இவங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு தீவிரமாக எடுக்காதனால போட்டு எல்லாத்தையும் ஒடன்னு உடைக்கிறாங்க. உடைச்சது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டையே வந்துடுது, என் பிள்ளை இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு அவங்க அப்பா தட்டி கொடுக்க, என்னங்க புள்ள வளர்த்துக்கிறீங்க, அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு அப்புறம் அவன் தான் வேணும்னா எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல உடனே அவங்க அப்பா அம்மா வடிச்சிடுறாங்க. ஆனால் அர்ச்சனா ஒரு வார்த்தை கூட கேட்காம எனக்கு சூர்யா வேணும், அந்த நந்தினி எந்த அளவுக்கு சீக்கிரம் கொலை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் கொலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ரவுடிகளுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லி போட்டோ அனுப்பி, இங்க பாருங்கடா இவ தான், இவளை நீங்க கொன்னே ஆகணும், இவளை மட்டும் நீங்க கொல்லாம வந்தீங்கன்னா நான் உங்களை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே புரியல அவங்களுக்குலாம், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரவுடிங்களுக்கு நிறைய காசு கொடுத்து சரி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த சமயத்தில் தான் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு பாம்பு வச்சிடறாங்க, அதாவது பாம்பு வச்சு அது எல்லாத்தையுமே பார்த்து மிரண்டு போகணும், அப்போ தான் வந்துட்டு நந்தினிக்கு ஒரு பயம் வரும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு பாம்பு வைக்கிறாங்க. பாம்பு வச்ச உடனே வந்து அதான் அவனோட பொண்டாட்டி தான் இதுக்கு மேலே இந்த வீட்டோட இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் சூட்டும் போது அந்த பாம்பு வந்து வெடிச்சிடுதுங்க. ஆனால் வந்துட்டு உயிர் போகிற அளவுக்கு பாம்பு இல்லை, அந்த மறைகிற அளவுக்கு, அதாவது ஃபுல்லாக ஒயிட் கலராக ஒயிட் புகை மண்டலமாக மூன்ற பாம்பு தான் வச்சாங்க. ஆனால் அந்த சமயத்தில் நந்தினியை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சானுங்க. ஆனால் அங்கே நடந்ததே கதையே வேறுங்க. நம்ம நந்தினியும் சூர்யாவும் ஒரு ஓரமாக போயிட்டு இருந்ததுனால நம்ம நந்தினியை வந்துட்டு சூர்யா கிட்ட இருந்து கொண்டு வர முடியல. பாப்பா என்னதான் பண்ண போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.